அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாபெரும் எழுப்புதலை வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்வார். மிஸ் செய்யாதீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேட்கும்போது தான் ஒரு முழுமையான ஒரு வெளிப்படுத்தல், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமாம், ஸ்டார்டிங்கிலிருந்து கடைசி வரை கேட்டு பாருங்கள். மாபெரும் விடுதலையை, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்றார். ஆமாம், தேவனை கண்டுபிடிப்பது எப்படி? தேவனை கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், காணாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் கண்டுபிடிக்கும். சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பரலோகம், வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், ஆமாம், முழு இருதயம் இருக்கணும். அதான் சொன்னார், ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும். அதான் முழுமை. ஸ்டார்ட்டில் தொடங்கி எண்டில் முடியணும். இடையில் விட்டாவே முழுமை குறைஞ்சி போச்சு, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆரம்பம் முடிவு, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எதையுமே ஒரு காரியத்தை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட காரியத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் A to Zன்றாங்க பாரு. A to Z எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்கன்னாக்கா அடுத்து சக்ஸஸ் தான், விடுதலை தான், எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த A to Zல் இருக்கும்போது YMNOP அதிலே நிறுத்திட்டாக்கா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் முழு இருதயத்தோடு, அறகுறை இருதயத்தோடு இல்லை, முழு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா சொல்கிறாருங்க, தேவநாயகத்தில் எரேமியா 29 முக்கியமான வசனம். இந்த வசனம் அதிகம் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா விலையேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கும். இதில் பாருங்கள், 11வது வசனம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போது தீமைக்கு ஏதுவானதே இல்லையா அவருடைய எதிர்பார்ப்பு. எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சமாதானம்னா அப்படியே வாயில் வட சொல்கிற மாதிரி சமாதானமாக இதுங்க. அது இல்லை, சமாதானம்னா A to Z. ஆமாம், சில பேருக்கு பணம் இருக்கும், சரீரத்தில் வியாதி இருக்கும், அது சமாதானம் கிடையாது. பணமும் இருக்கணும், ஐஸ்வர்யமும் இருக்கணும், ஆரோக்கியமும் இருக்கணும். சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும், கையில் காசு இருக்காது, அது சமாதானம் இல்லை. ஷாலோம், சமாதானம்னா A to Z. சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் எல்லாம் அடங்கியது தான் சமாதானம். நான் உங்களுக்கு என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா ஏசு அரகரியா கொடுத்தார் சிலுவையில். A to Z, பாவம் மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் வரைக்கும் கொடுக்குறார். இயேசு பாவத்தை மட்டும் மன்னிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குதே. வியாதியை மன்னிக்கணும், சாபத்தை மன்னிக்கணும், தரித்திரத்தை மன்னிக்கணும், மரணத்தை மன்னிக்கணும், பாதாளத்தை எல்லாத்துலேருந்து விடுதலை. அப்போது எல்லாத்தையுமே பெறணுன்னாக்கா முழுமைக்குள்ளே வரணும். தேவி நீதிட்டு உடித்ததில் கொடுக்குறாரு சிலுவையில். அந்த தேவி நீதிட்டு உடித்ததில் பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகு ஒரு ஆள் பாய் கூட தான் முழுமை. டெக்கலாஸ்டான்னார் பாரு சிலுவையில். முடிந்ததுன்னாரு, அறகுறையாக முடிச்சார். A to Z, ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் உடித்ததிலும் ஜீவனை கொடுத்த பிறகு தான் ஒரு காரியத்தையே முடிக்கணும். பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும், சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியும், வியாதியை நிவர்த்தி செய்ய முடியும், தரித்திரத்தை மரணத்தையே நிவர்த்தி செய்ய முடியும்,
பாதாளத்தையே நிவர்த்தி செய்ய முடியும். அப்போது பிசாசு எதை செய்தாலும் முழுமையாக செய்கிறான். பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும் கொடுக்குறானா இல்லையா? அது கொடுக்குறான். வியாதி கொடுக்குறான், தரித்திரத்துக்கு கொடுக்குறான், அவமானத்துக்கு கொடுக்குறான். அவன் கரெக்டாக செய்கிறான். அவன் வேலை கரெக்டாக இருக்குது. ஏவாள் வேலை எல்லாம் A to Z கொடுக்குறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் A to Z தேவி நீதி, வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், சமாதானம், சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம், உழித்தெய்தல், பரலோக ராஜ்யம் இதை ஏன் எடுக்க மாட்டாங்க? அதான் பிசாசின் தந்திரன்றது, பிசாசினுடைய வஞ்சகன்றது. அப்போது முழு இருதயத்தோடு தேடினா தான் என்னை கண்டுபிடிப்பேன்றார். அரைகுறை இதயத்தோடு தேடும்போது கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அரைகுறை வாழ்க்கையாகவே இருக்கும். ஒரு கிணத்தை முழுசாக தாண்டும் போது தான் தாண்டி அந்த அக்கறைக்கு போக முடியும். அரைக்குறைக்குள்ளே ஒரு முழுசாக தாண்டணும் ஒரு கிணத்தை. 80%, 70%, 99%ஆனா கூட கீழே தான் வேறான், கிணத்துக்குள்ளே தான் வேறான். 100% தாண்டா தான் கரையை தாண்டி போகும். அது மாதிரி முழு இருதயத்தோடு தேவி நீதியிலிருந்து உடித்தெய்தல் வெளியே ஏற்றுக்கோ. இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கோ. ரெண்டாவது, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல், ஒரு ஆளுக்கு நீ கிறிஸ்துவ கொடுக்கலனா கூட 1% கம்மியாகி போச்சு, கிணத்துக்குள்ளே தான் போவேன். வாக்குத்தத்தம் பலிக்காது. அதில் காரியத்தில் இயேசு கரெக்டாக, இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் எங்கே தொடங்குது? ஆதாமில் தொடங்குது, 2ஆம் வரிகள் முடிக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முழுமை, முழு இருதயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. தேவன் அதற்கு ஒப்பாய்கிற எல்லாம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. பரலோகம், பிறன்னா பூலோகம். ஆதாம்லேருந்து 2 முழு உலகத்தில் அன்பு கூறும்போது நீ முழுமையை நிறைவேற்றுகிறாய். உடனே பரிசுத்தாவி தேவதூதர்கள் காரியத்தை வாய்க்க செய்து தானாக வேணும், வேறு போக்கே கிடையாது. அதான் கண்டுபிடிச்சிடலாம். நீ தேவனை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, சந்தோஷம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நித்திய ஜீவனை எதையும் கண்டுபிடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென்ற வாக்கு தத்தத்தை. அப்போது இங்கே சொல்கிறாரு எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால். முழுசாக தேடுங்க. யாராவது ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2, முழு உலது ஒரு ஆள் மேலே பகை கசப்பிட்டா கூட அந்த ஒரு ஆள் 2 ஆள் மூலம் பிசாசு 2 பிசாசு வந்துட்டு பாருங்க தடுக்கிறதுக்குன்னே. ஆனால் தான் ஏசு இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்துக்கினே இருந்தார். அதனால தான் ஏசு எங்கே போனாலும் யாரும் தடுக்க முடியல. அவரை எந்த காற்று, புயல், எந்த குறைவு, 5 பேர் எதுவும் குறைவு, காணாவில் குறைவுபட்டால் அதுவும் தடுக்கும். எல்லாத்தையும் வெற்றி கண்டடிக்கிறார். விசுவாசத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் கண்டடிக்கிறார். ஏன்னா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்றார். முழு உலகத்தை தன்னுடைய ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு தேவி நீதி தூவிது அதை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு ஆள் பாய் கூட அவங்க ஆதாம்லேருந்து 2 முழு உலகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் எதுவுமே கட்டடிக்கிறார். பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறப்போ ஒரு சோத்திரம் சொல்கிறார். லாசர் கல்லறையில் மரித்தோர் கூட உயிரோடு வராங்க. அவர் பிதா எப்பவுமே செவி கொடு, ஏன்னா முழுமையாக இருக்கிறார் எப்பவுமே இயேசு. அதுதான் குறுகிய மனநிலை. இயேசு சொன்னார், எங்கே போனோம், எங்கே பார்த்தாலும் உன்னை சபிக்கிறோம் இருப்பான், நீ சபிக்கிறோன்னே சபிச்சிடாத, முழுமைக்கு அங்கே கட்டாயிடும். ஆசீர்வதி, உன்னை பகைக்கிறோம் இருப்பான், நன்மை செய், முழுமையாக இருப்பேன். உங்களை சத்துருக்கள் இருப்பாங்க, சத்துருவாக இருக்க, சத்துருக்கள் சிநேகி, உங்களை துன்பப்படுது ஜபம் பண்ணு. அப்போ அந்த துன்பப்படுத்துகிறவன், நிந்திக்கிறவன், சத்துரு, பகைஞ்சன், சபிக்கிறவனுக்கெல்லாம் நன்மை, சுயநீதி, அநீதி காண்பு அங்கே கட்டாயி போச்சு. முழுமை 100%ல் 1% கட்டாயி போச்சு. ஒரு ஆளுக்கு பகை கஷ்டப்பட்ட உடனே கணத்துக்குள்ளே தான் போகிறேன், கணத்தை தாண்டலை. முழுமையானதான் கணத்தை தாண்ட முடியும். பாவுன்ட்டு மனத்தில் இப்படி தேவ நீ தூவித்தேல நீ கண்டடிவாய். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்போது இயேசு முழுமையாக இருந்தார். இல்லைன்னா அந்த மலை உபதேசம் சொல்ல மாட்டார். எங்கே பார்த்தாலும் ஆதாம்குள்ளே பார்த்தாலும் சபிக்கிறதா தான் இருப்பான். உங்களை சபிக்கிறதே ஆசீர்வதிங்கள், உங்கள் சத்துருக்களாக தான் இருப்பான், சத்துருக்கள் சிநேகியுங்கள். அந்த சிநேகியே என்ன இயேசு சிநேகத்தை காட்டு, ஒரு சிநேகம் கிடையாது. ஆசீர்வாதம், இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசு உனக்குள்ள இயேசு ஜீவன் பரிவர்த்தனை இருக்குது. பகைக்கு நன்மை செய்ய, ஏன்னா இயேசு சாமண்டா வாக்கு நன்மை செய்ய, அந்த பகைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நஷ்டம் வராது. உலகம் உள்ள ஆதாமுக்குள் பிறந்தவர் சத்துருக்களும், சபிக்கர்களும், பகைஞ்சர்களும், நிந்திகளும், துன்பப்படுத்துவங்களாகிறாங்க. நீ அவங்களுக்கு ஈடாக சுயநீதி, அநீதி காட்டும் போது அந்த முழுமை கட்டாயி போயிடுது. உடனே ஒரு அசுத்தாய் வந்து ஒரு வாக்கு தத்துவம் பலிக்கலை, வருஷ கணக்கில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு அதிசயம் நடக்கலை, ஒரு அற்புதம் நடக்கலை. ஆனால் தான் முழு இருதயத்தோடு தேடு. ஆமாம், அப்போ கிறிஸ்து
தேவன் தனக்கு உலகத்துக்கு தன் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் குத்துக்கிட்டே இருந்தார். முழுமையாக இருந்தார். எங்கே போனாலும் இருக்கும். காற்றே கிடையாது. அது அமைதலாக இருந்தது. செங்கடல் பிளந்து போது, யோர்தான் பெண்டிட்டு போது, எரிக்கோ தரையும் அவங்களாம் பாரு முழு இருதயத்தோடு தேவனை கரெக்டாக கை கொள்கிறாங்க. அற்புதம் கரெக்டாக கண்டறிகிறாங்க. தேவனை கண்டறிகிறாங்க. இயேசு பிதாவை கண்டறிந்தார். ஏன்னா முழு இருதயத்தோடு தேடுறாரு. யாரையாவது பகைச்சிட்டு சபிச்சிட்டு சுயநீதி பகை கசப்பு வைராகெல்லாம் இதயத்தில் இல்லை அவருக்கு. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், பகைக்கிறவன், துன்பப்பத்திரம் எல்லாரும் கொடுக்குறாரு பாரு இயேசு. பாரபட்சம் இல்லாமல் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. நிகப்பித்தாங்கிறாரு. பிதாவாகி ஆபியுக்தி ஜீவரத்தன்றாரு. இடியால் முழு உலகத்தை குத்துட்டே இருக்கிறார். முழுமையாகவே இருக்கிறார். உடனே 3ஆவது நாள் பாவத்திலிருந்து பாதத்தை விடலை தேவனை வானதோடு சகல அதிக சுகம் பலம் ஜீவன் ஆசிர்வாதம் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சார். பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அதான் முழு இருதயத்தோடு தேடுவது. அப்போ என்ன பண்ணுறது? சேட்டை பண்ணுறாங்களே ரொம்ப பேர், தாங்க முடியல. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி. ரொம்ப மோசமாக தான் வெளிக்கொடையிரு. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசமாக தான் வெளிக்கிறதார். ஆனால் பகை கசப்பு வைராகித்து கொடுத்து அந்த முழுமையை கட்டாக்கலை. A to Z இருந்தார். ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, பேர் விசுவாசி ஊழியக்காரு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த ஊழி சரியில்லை, இந்த ஊழி சரியில்லை. இப்படியே பேசி முழுமை கட்டாகி போச்சு. அதனால் தாண்ட முடியல, தேவனை கண்டறிய முடியல. அந்த 2 அசுத்தை யாரெல்லாம் பகைச்சோ, யாரெல்லாம் கிறிஸ்து யாருக்கெல்லாம் குடிக்கல, அவங்க மூலமாக அசுத்தாய் வந்து ஒன்று தடை பண்ணும். உரிமையாக வந்து தடை பண்ணும். எரிகோ கோட்டை மாதிரி எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இருக்கிற மாதிரியே தான் எங்கள் சூழ்நிலை. என்னையும் சேர்த்தான், சத்தியம்தான், எனக்கும் சேர்த்தான் அந்த சத்தியம். அதனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாவம் மன்னிப்புனா தேவன் ஆதாம் வந்து முழு பாவம் மன்னிப்பு உயிர்த்ததில் தேவன் தனக்கு ஆதாம் மரணத்திலிருந்து உயிர் பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து பாதாளத்திலிருந்து விடுதலை, ஆசீர்வாதம் சாபத்திலிருந்து விடுதலை. தேவன் இயேசு ஆமன்ற வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக சாபத்திலிருந்து விடுதலை. அப்போது பாவன்ட்டு மரணத்தை பிசாசு கொண்டு வரும். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருக வேணும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக அது பருவணும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உரித்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள அதை தேவனுக்கு செலுத்து. உன் வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கு இயேசு கிறிஸ்து மத்தியசமாக தேவன் தற்கு ஆதாம் அவன் இலக்கத்துக்கு செலுத்து. முழுமையாக இரு. கண்டிப்பாக தேவனை கண்டறிவாய். அசுத்தாய் ஓடும் பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வருவாங்க. அப்போது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். யாரும் இந்த முழு இருதயத்தோடு இல்லை. மத்திய மாட்டில் கழவா இல்லை. 38 வருஷமாக வியாதியஸ்தேன். முழு இருதயம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு. சுகத்தை கண்டறியவே இல்லை. ஏசு அவங்ககிட்ட போனார். அவனை பார்த்து சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கொஞ்ச நேரத்தில் கண்டடிச்சான் பார் சுகத்தை. பசுத்தை தேவத்துடன் கொஞ்ச நேரத்தில் விடியலாட்டா. அப்போ இப்போ முழுமையை காட்டுறாங்க. நல்ல மேய்ப்பன். அவன் ஆடுன்னா ஜனங்க, காட்டு மிருகங்கள், பிசாசு கிட்ட வியாதியில் சிக்கி தவிக்கிறான் 38 வருஷமா. என் ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாகி அவன் பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அப்போது இயேசு அவனை பார்த்ததுமே சுஸ்தமாக வேண்டுகிற இயேசு பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, பாதாள நிவர்த்தி, மரணத்துக்கே நிவர்த்தி, பாதாளத்துக்கு நிவர்த்தி செய்கிறவர் இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடி வாழாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிவார். நீக்கணுன்னாக்கா பாவன்ட்டு மரணத்துலங்க தேவி நிதிட்டு உயிர்த்ததில் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அவன் பேர் சொல்லி பிதாகுமார் தேவனுக்கு ஆதாம் வந்து ஒரு ஆள் பாய். அதெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க இயேசு. அதனால தான் இயேசு ஜீவனுடையவர். அவர் ஒரு மத்தியஸ்தர். அவர் மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுத்தாக்கா அங்கே முழுமை A to Z முழுமை. உடனே பசுத்தாய் வந்து அங்கே 38 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சுகத்தை கண்டடைந்தான், தேவனை கண்டடைந்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டடைந்தான். உடனே நீங்கள் தேவதூதர் வந்து அவன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்தான். திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு முழுமை இல்லை. நன்மை தீ மரியத்துக்கு கனி சாபத்தை பாவத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறான். அது நெகட்டிவில் போகுது. பிசாசு காரியத்தை பிசாசு தான் கண்டடிக்கிறான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிசாசு வந்து 2000 பிசாசு ஆகி போச்சு. ஏசு அவனை பார்த்துற அப்படியே மாத்திர நானே நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாசுக்காக ஜீவ அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உடித்ததல். இயேசுக்குள்ள A to Z தேவி நீதியை தொடர்ந்து உயிர்த்தல் முடியும். பிசாசுக்குள்ள பாவத்தை தொடங்கி மரணம் தொடங்கி நன்மத்தை மறியத்தக்க கனி. அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டி நெகட்டிவில் பிசாசை தான் கண்டடிக்கிறான். வியாதியை, வறுமையை, தரித்திரத்தை, பாதாளத்தை தான் கட்டி வாழ்நாளெல்லாம்.
அதனால தான் முழு இருதயத்தோடு வாருங்க. கரெக்டாக எரேமியா புத்தகத்தில் சொல்கிறார் பாரு. எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கண்டுபிடிச்சிட்டான். ஆபிரகாம் கண்டுபிடிச்சான், ஈசாக்கு கண்டுபிடிச்சான், யாக்கோபு கண்டுபிடிச்சான், மோசே கண்டுபிடிச்சான். பழைய ஏற்பாட்டில் அவங்களாம் பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆதாம் முழு பலிபீடத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி. ஆபிரகாமை சகல காலத்தில் தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆசீர்வதி 100வது 90வது வயதில் கூட பிள்ளையை கண்டடைந்தான். துளூர் சிறியில் வைப்பான் நின்ன பிறகு கூட என்ன இருக்குது, ஈசாக்கு பிறகுறான் சாராளுக்கு. அவங்களாம் முழு இருதயத்தோடு இந்த பிரதான கற்பனை தேவனாகிய கத்திடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு அன்பு அன்பு இயேசுவின் அன்பு அது ஜீவரத்திற்கு தேவனுக்கு அது கொப்பாயிருக்கு. 2 உன்னிடத்தில் அன்பு அன்பு இயேசுவின் அன்பு அது ஜீவர் இயேசு சாப்பிட்டவன் தேவனி தூய்த்தேல் உன்னிடத்தில் பிறனிடத்துல பிறன் ஆதாம் முழு உலக குடும்பத்தாக இருந்த மாம்சம் முழு உலகத்துக்கும் இயேசு முழு இருதயத்தோடு வரும்போது கண்டிப்பாக நீ கண்டடைவாய் வாக்குத்தத்தத்தை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமை, கனம், புகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் கண்டு. அதை தான் இயேசு மத்திய மார்லுக்கால எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரல்ல இயேசு நானே வழியும் சத்து அந்த ஜீவரத்தத்தில் தேவி நீதித்து உரித்தத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தமே இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாக்கி சேர்க்கணும். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, மருமக்க பிள்ளைங்க, பேர எல்லா ஆதாவங்களும் பிறந்து சத்துருக்குள்ளாக தான் இருக்கும். நீ அந்த சத்துருவை பார்த்து பகைக்கிறதும் சபிக்கிறதும் நிந்திக்கிறதும் கோவப்படுறதும் கவலைப்படுறதும் துக்கப்படுறதும் கட்டை போச்சு. முடி இருமது வரல. ஜீவரத்தத்தை கொடுங்க. பகையும் கசமும் காட்டி வெறுப்பு கசப்பு காட்டி நாத்தனாரு உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதுதான் இயேசு மலை உதயத்தில் கரெக்டாக உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகத்தை? இயேசுவின் சிநேகத்தை காட்டு. சத்ரு ஜெயிக்க முடியாது. அப்போ உலகம் ஃபுல்லாக சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆதாம்குள்ளே வந்தாவே சத்ரு தான். அவன் விரோதமாக வரானோ வரலையோ உள்ள பாவம் கெடுக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படையாக உள்படையாகவும் விரோதமாக தான் இருக்கிறான். நீ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு சத்ரு ஜெயிக்க முடியாதுங்க. சத்ரு துரத்தலாம். சத்ருக்கு முன்னாடி நீ ஓய்த்துவார். அப்படி தான் தாவீது சவுலை நேசிக்கிறான். கோலியாத்து கொடுக்குற நீயோ கர்த்தருடைய நாமத்தை தான் கொண்டு போகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான் பாரு. அதனால தான் தாவீது ஜெயிச்சான். சத்ரு கோலியாத்தை அழிஞ்சான். சத்ருவா இந்த சவுல கில்வாவை வெட்டுண்டு போனான். ஆதாம்குள்ளே பிறந்த சத்ரு அவனையும் அழிச்சிடுவான். நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவத்துக்குள்ள இயேசு சிநேகத்தை காட்டு, இயேசு நாமத்தை காட்டு. பகைக்குள்ளுக்கு நன்மை செய். ஆதாம் மூலமாக பாருங்க பகைக்கிறனா தான் நீயும் பகைச்சாக்கா அங்கே முழுமை கட்டாயி போச்சு. ஒரு கணத்தை 100% சார்ந்தாதான் 99% கீழே தான் போவேன். முழு உலகத்தை ஒரே ஒரு ஆள் தாங்க. அவன் ஜென்ம விரோதிங்க. எனக்கு ரொம்ப நஷ்டப்பட்டாங்க. அவனை பகைச்சிட்டினாக்கா நீ முழுமை அடையவில்லை. முழு இருதயத்தோடு விட்டுட்டு ஒரு ஆளை கட்டாயிடுச்சு. அந்த ஒரு ஆள் மூலமாக ஒரு பிசாசு அந்த ஒரு பிசாசு உன் வாய்நாளெல்லாம் உனக்கு தடை பண்ணுறது. அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா இருக்கிறார். இப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணுறதே என்னங்க? இயேசு எப்படியோ அப்படி தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இயேசு இவ்வளவா உலகத்திலே அன்பு கூறாராம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுக்கோவான் நித்திய ஜீவனை அடைமணிக்கு இயேசுவை தந்திருந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். ஏன் அவர் அன்பு கூறாரு? முழுமையாகிறாரு. அதனால் தேவன் போனால் எல்லா காரியம் வாய்க்குது. அந்த தேவனாய் கர்த்தர் இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீ உலகத்தை அன்பு கொண்டுமா? இயேசு நண்பை கொடுக்கணுமா? ஜீவரத்தை கொடுக்கணுமா இல்லையா? சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன் உலகத்தையே அன்பு கூறார். உலகம்னா துன்மார்க்கம். ஆதாம் வழியாக பிறந்தது. நன்மை தீமை அறியத்தக்கவன், சுயநீதி அநீதிக்காரன். அது அகாப்பி அன்பு இயேசுவே தராது பிதாவாகிய தேவன். ஆனால் உலகத்தையே ஜெயிச்சு பிசாத்தாலும் உலகத்தையே வாங்கிட்டு பரலோகத்தும் போய் செய்கிறார் பிதா குமார் பசுசாய். அந்த தேவடைய சாயலின் ரூபத்தின்படி தான் நீ வாழணும். நீ வாழலாங்க. இயேசு அன்பு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி உனக்கு மேடம் உலகத்து குத்துக்கிறாரு. சிலுவையில் வதைக்க குத்துக்கிறாரு. A to Z குத்து அன்பு குத்துக்கிறாரு. அதை போய் சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசி தேவன் தானே கொழுத்து குத்தினாக்கா நீ முழு இருதயத்தை எல்லாத்தையும் கண்டடைவாய். சாபத்தை, பாவமாக, அசுத்தாய்வர், பசுத்தாய்வர், தேவதூதனால் பணிவிடை செய்ய நீ தேவகுமாரனை போலவே இயேசுவை போலவே வாழ்வாய். இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறார். அதுக்கு தான் ஜீவ கிறிஸ்து ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிற இயேசு ஏற்று ஞானம் இன்னும் நன்மத்தை அறியத்தக்கவன். அது சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு சத்ரு பாக்கிக்கணும் அந்தாக்கா நீ இயேசு ஏற்றுக்கு புரோஜனம் கிடையாது. உலகத்தான் தான் ஆதாமின் சிந்த மானம் அவன் நன்மத்தை மேலே தேவந்திரன் பாதாள ராஜ்யத்துக்கு போகிறான். நீ இயேசு எடுத்து ஞானசம் திருவந்து எடுத்துட்டு இன்னும் பார்க்க கசப்பு வைராகியம் கோபம் சண்டை, மாமியார் சண்டை, மாமனார் சண்டை, நாத்தனார் சண்டை, மருமக சண்டை, நாத்தனார் மூத்தனார் வேலை ஸ்தலத்தில்
அரசியல்வாதிகிட்ட கசப்பு, அந்த ஓடிக்கார் சரியில்லை, இந்த ஓடிக்கார் சரி, இவர் இப்படி பண்ணுறாரா, எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாங்க ஜீவன் சர்ற ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்த இறக்கிட்டுக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசு வாழ்ந்தார். அதான் முழு இதயத்தோடு. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி, ரொம்ப மோசம் விலகிரு. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொல்லு, எச்சரி, சாட்டை கூட எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் மாறவே இல்லைங்க. இவ்வளவா உலகத்தில் எதுதான் அதுக்கு சாட்சி? சிலுவையில் போய் பாருங்க, ரோமர்கள் யூதர்கள் காரிய துப்புறாங்க, ஜீவசரம் குத்தார, ஈட்டியால் குத்துறாங்க, ஜீவசரம் ஜீவரத்தம் குத்தார, பகைக்கிறாங்க, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அதான் மாதிரி ஜீவனி படி குத்தாரா இல்லையா? கைவிட்டு பிதா மேலே கோவமா, காட்டி குத்து யுவசாஸ் மேலே பார்க்கையா, எல்லாரும் முழு உலகத்துக்கு ஜீவசரம் முழுமையாக குத்தார். டெக்க லாஸ்டானார் சிலுவையில் முடிந்ததுன்னாரு. முழுமையாக முடிச்சார். பிதா குமார் பசுத்த ஆபியுக்தி ஜீவசரம் ஜீவரத்தம் ஈட்டியால் குத்துன ஜீவவார்த்தை இயேசு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் குத்து தீர்த்துறாரு. 3ஆம் நாள் பாவத்திலிருந்து மடுத்தது பசுத்தாய் சாவுகர் உயிர்த்து தேவதை கல்ல விட்டு வாழ பிசாசு உலகத்தையே கொள்ள பரலோகத்துக்கு. இதுதான் மாதிரி. இந்த மாதிரி இந்த ஜோயே ஜீவன் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார். அதான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யாரோ செய்திகளை கொடுத்துக்கிறேன். 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்தியை கேட்க முடியாது. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்துங்க. அந்த தேவன் இயேசுவை தந்து இவ்வளவோ அவங்ககிட்ட அன்பு ஜீவ இயேசு வாழ்க்கை தோப்புத்தோட வீடு பரலோகமே இருக்குது. வானம் பூமி சகலம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆதாம்குள்ள நன்மத்தை சுயநீதி எல்லாம் கேடுகட்டக்கா சுயநீதி உண்டு பூமி சபிக்க அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன். நெகட்டிவில் போகுது. முடி இறுதியத்தோடு பிசாசை தருது. சுயநீதி அணி இது தேவனுக்கு உலகத்துக்கு. உடனே பிசாசை தான் காட்டி சாபத்தை பாவத்தை மட்டும் பாதாளத்தை கண்டடிக்கிறாய். அப்படிப்பட்ட நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு திருவிருந்தில் பங்கெடுத்து முழு இருதயத்தோடு இயேசு ஜீவன் பரிபூர்ண பாவம் மன்னிட்டு நித்திய ஜீவனை பிதாகுவான் பசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுக்க 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 நீ கண்டடைவாய். பாவத்திலிருந்து மனத்திலிருந்து தேவி நீதி தூதல் பரலோகராஜ் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாசந்தம் எல்லாத்தையும் கண்டறிவாய். இயேசு அதை கண்டடைந்தார். மத்திய மார்லோகாம்போது அதை தான் சொன்னார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். யார் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறார். ஆதாம் முழு உலகத்து ஒரு ஆள் பாய் உடனே பாவம் அசுத்தாய் பசுத்தாயோட விடுதலை. இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நான் எதிராட்சி சரி நீ கூட ஒருவன் வாக்கு நிலைத்தன்னு சொல்லிட்டு போறாரு. கிறிஸ்துக்குள்ளே இருந்து பார். அந்த கிறிஸ்து ரத்தத்து வேலையை வானத்தோட சகல அதிகாரிங்க அதை பிதாக்குவார் பசுத்தாக்கி ஆதாம்லேருந்து முழு ஒழுத்து கொடுத்துக்கிட்டே இருந்து தான் பாரு. டெஸ்ட் பண்ணி பாரு. அசுத்த கான்ஃபிடன்ஸும் தைரியம் உனக்கு உண்டாகும். எந்த மனுஷனும் பார்த்து பயப்பட மாட்டேன். கோலியாத் வந்தாலும் சரி, அது ஆமான் வந்தாலும் சரி, அது எசபேல் வந்தாலும் சரி, கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒழுத்து கொடுப்பாய். நீ தான் வெற்றி பெறுவாய். பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதாத்துக்கு விடுதலையாக்கப்படுவாய். அப்போது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதுக்கு மேலே பாரு 11வது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்படி சொல்கிறாரு. அடுத்த வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது செவி கொடுத்துத்தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு ஆள் 2 ஆள் ஊருக்கு 2 பேர் 4 கிறிஸ்துவ காட்ட பகை காசு அந்த ஒரு ஆள் மூலமாக அந்த பிசாசு வந்து அந்த விண்ணப்பத்தையே தத்துருவான். ஒரு பிசாசு போதும் உன்னை கெடுக்க, தெரியுமா? அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டுனே இருந்தார். ஒரு பிசாசு தாங்க, ஒரு மனுஷனை பகைச்சு தாங்க பிரச்சனையாக போச்சு. அந்த ஒரு மனுஷன் பிசாசு வந்து இவன் என்னால்ன்றான். எதுக்கு அந்த ஒரு ஆள் கூட ஆதாம்லேருந்து 2 முழு உலகம் ஜீவ சரஜி இயேசு அவனை கொடுத்து தேக்கும் போது சுற்றி எந்த பிசாசும் தடுக்க முடியல. எங்கேயும் கேப் இல்லை. அதனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருந்தார் இயேசு மத்திய மாறலோகார். ஆனால் அவர் வேலை வர ஒருவர் மேல் கை போல ஒரு வியாதி பிடிக்கிற, ஒரு சாபம், ஒரு பாதாளம் பிடிக்கிற இயேசு. அதனால தான் இயேசு ஜீவன் பருப்பார். நல்ல ஜீவ சரஜி இயேசு சாவன் முழு உலகத்து குத்துக்கிட்டே இருந்தார். அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். சுலபமாக இருக்கும். ஆமாம்,
பிதாவாகிய தேவனத்தில் அன்பு. ஆதாம் வந்து முழு உலகத்து அன்பு கொடுத்துட்டாண்டவரே. உப்பு என் என்னப்பு செய்து கொடுக்கணுமா இல்லையா? பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் அந்த பாவத்துக்கு மரத்துக்கு பரிகாரத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு குத்து தீர்த்துட்டேன். உப்பு எனக்கு பரிகாரம் உண்டாகணும், விண்ணப்பத்துக்கு பதில் வரணும். அப்படி தான் இயேசுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் சிலுவையில் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய மரத்தை ஏற்றுட்டு அவர் பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாவிய படிக்க ஆபித்து ஜீவனை விட்டார். ஜீவ சரி ஜீவன் அதை ஈட்டால் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குத்துட்டார். முழு இருத்து முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவத்தின் அன்புக்கு வந்து ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஜீவ சர ஜீவனத்துக்கு ஈட்டால் குத்துருங்க. ஆதாம் உன்னிடத்தில் பிறனிடத்தில் அவரிடத்தில் அன்பு. ஜீவ சரி ஆதாம் வந்து பிறனிடத்தில் அன்பு குத்து. 3ஆவது நாள் பதில் வச்சா இல்லையா அவருக்கு? வானத்தை குத்து பிசாசு சரி நசுக்கி ஏந்து போந்தெல்லாம் இந்த வானம் பரலோகத்துக்கு ஃபுல்லாக கொள்ளை கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா இருக்கேன். இது தாங்க மாதிரி கோடி ரூபாய் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் தான் இயேசுவின் மாதிரிக்கு வாங்க. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. ஆனால் நம்முடைய நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார் சிலுவையில். ஆமாம், தரித்திரமாக்கினார், வியாதி ஆக்கினார். நம்முடைய பாவத்தை எடுத்திருந்துமே அங்கே கட்டாகி போச்சு. நன்மை தீமை பாவம் சாபம் மண்ணு தருத்துறது. இப்போ கட்டான இணைப்பை பிதாவையும் பிடிக்கிற ஆபத்து ஜீவனை குத்து இமைப்பு இது கைவிட்டார். அதான் கட்டு. அப்புறம் யூதாசு செய்கிறது சீக்கிரமாக செய்கின்றார். அங்கே ஒரு கட்டு. தேவன் மனுஷன். அப்புறம் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் பிதாவை ஆபித்து ஜீவனை கொடுக்குறாரு. யூதாசு ஆதாம் வந்து ஜீவ இணைப்பை சரி பண்ணுறாரு. 3ஆவது நாள் பாவத்தில் மனிதர் பசுத்தாக தேவதூர் உலகத்தை பிசாசின் தலையில் வானது உலகத்தையே கொலை கொண்டாருங்க. நீ என்ன 5 சென்ட் நிலத்துக்கு காலமெல்லாம் ஜபம் பண்ணிக்கிறேன். நீ ஜீவ சர ஜீவ ரத்தத்துக்கு வேலை வானத்தோட பரலோகத்தையே கூட பிதாவுக்கு வர ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து பாவுன்ட்டு மனது பசுத்தாய் தேவதூர்கள்லாம் கண்டடிக்கிறாங்க. தேவதூர்கள்லாம் வராங்க. பிசாசின் தலை நசுக்கி ஏந்து போந்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு வானத்தோடு சாகிற இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்க. அதுதான் நம்முடைய செய்தி. நம்ம சபை குளோபல் சர்ச்சு. வானம் எங்கள் சபைக்கு வானம் கூற பூமி. இப்போ எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்த நன்மை தீமறியது தேவன் தன் பிசாசி தேடி 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 எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில், பட்டணத்தில், கிராமங்களில், தேசங்கள் எங்கே சாபம் பாவம் மரணம் தத்திரம் ஆபத்து ஒரே பிசாசு ராஜ்யமாகுச்சு. முடி இறுதியத்தோடு இயேசுவை தேடலை. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடி வளர்த்து கொடுக்கல. சபைகளில் கூட, ஊழியக்கார வாழ்க்கையில் கூட எங்கே பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராகியம், கோபம் முழுமைக்குள்ளே வரல. தேவ நீதித்து உயிர்த்ததிலே இன்னும் வரல. இயேசு தேவனி இருந்து உயிர்த்ததில் பிசாசு பாவத்துலேருந்து மரணம் A to Z. அதை தேவன் தனக்கு கொடுத்த பிசாசு தான் தேடி வரான். பிசாசு திறவும் கூட வைக்க வேணும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிமூலப்படும். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்துகிறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்தி பாரு. எதே கான்ஃபிடன்ஸ் அடையும். ரத்தமே மாறுங்க. ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு நன்மை தீமை ரத்தமே மாறும். உடனே ஈலிங்க பசுத்தாய் கூட்டுக்கண்ணை திறக்கிறார், செவிட்டுக்காது திறக்கிறார், குஷ்ரோகி திறக்கிறார். ஏன் தேவன் தனக்கு ஆதாம் முழு ஜீவ கையை, ஜீவ கண்ணு, ஜீவ காது. தேவன் தனக்கு ஆதாம் முழு கண்டு பூத்துக்குது, காது செவிட்டுக்காது திறக்குது. ஓமையை பேசுகிறான், குஷ்ரோக சுகமாகுது. ஆற்று லங்ஸ் கிட்னி எல்லாம் உயிர்ப்பிக்குது. செத்தம் உயிரோடு வரான். ஆதாம் மூலமாக மரணத்தை கொண்டு வர பிசாசு. அதை தேவன் தனக்கு மரணம் இயேசு உயிர்த்தெழுச்சும் தேவன் தனக்கு ஆதாம் முழு மரண டேட்டு செத்தம் உயிரோடு வரான். பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அப்போ பிசாசு பாவத்தை மனித தேவன் முழு உலகத்துக்கு வெளிப்பா. அதான் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி வச்சுது. எதுக்கு? அதை புஷி, அதை புருஷன் கொடு. அந்த பாவத்தை வந்து தேவனுக்கு காட்டு. ஆதாம் முழுவத்தை காட்டி பாதாளத்திலே உலகத்திலே பிசாசு எங்கிட்டே வந்து பிசாசு வச்சுத்தான். இப்போ ஏசு ஜீவ வச்சதுக்கு நீ அந்த ஜீவில் தேவி நீத்து உயிர் புஷி அதை பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. பாவன்ட்டு மாதிரி விடியலே பசுத்தை கொட்டப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் ஏசு சொல்கிறேன். கையை தட்டு ஹல்லேலூயா ஜெபம். பசுத்தாவே அந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, தெரியாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் சொல்கிறார். கிறிஸ்துவை தேடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்தது. இயேசு கிறிஸ்துலாம் என்ற வாக்கு தத்துவம். அவர் பாவ மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவ நீதியாக இருக்கிறார். அவர் உயிர்த்ததிலாக இருக்கிறார். பாவ மன்னிப்பாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துல அவனோட வாக்கு தத்துவமாக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்தில் செலுத்து. பிரியமானே, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்து வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க.
அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், உங்கள் முழு இருதயம்னா அப்படியே பல்லபட்சம் முழு இருதயத்தோடு முழு அப்படின்னு நினச்சிருந்தேன் ரொம்ப நாளாக. முழுமைனா தேவன் ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கூடாமல், அதுதான் முழுமை. ஒரு ஆள் விட்டுனாக்கா முழுமைக்கு கட்டை அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வராமல் பாருங்க, தேடிட்டு வர அட்டை செய்யுது. உங்களை எதிராளி எவனை விழாமையோ வகை தேடி சுட்டிக்கிறேன். எங்கேயாவது பார்க்கிறானா, எங்கேயாவது நன்மை தீமை காரியத்தை குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு குடும்பத்தார் இனத்தார் தேசம் எங்கே பார்க்க கசவு சுய நீதை காட்டானா பிசாசு தாமஸு. அந்த ஒரு ஆள் மூலமாக வரான் பிசாசு. அதுதான் ஜீவ வெச்சத்துக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ முழுமை அடைகிறாய். அங்கே தேவனை கண்டறிந்து தான் ஆக வேண்டிய, வேறு போக்கே கிடையாது. அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் வர்றது உங்களுக்கு உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டு தான் ஆனும். தேவி நீதி தூது இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகம் செலுத்து. வாய்நாளெல்லாம் செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்தில் செலுத்து. சோர்ந்து போகாமல் செலுத்து. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட, அந்த இயேசு பிரதான கற்பனை கை கொண்டவர். உன் தேவனாய் கத்திரத்தில் முழு அன்பு கொண்டார். அதுக்கொப்பாய் தண்ணீர் பிரணித்தில் அன்பு அகாப்பி அன்பு கொண்டார். அந்த அன்பு ஜீவ ரத்தத்தை ஒரு நல்லவன் கெட்ட உயர்ந்த தாண்டி ஏழை பணக்காரனை பார்த்து கொடுக்கல, முழு உலகத்தை கொடுக்குது, தேவனுக்கு கொடுக்குது. ஆதாம் முழு 3 நாளில் பாவத்திலிருந்து மனத்திலிருந்து பாதத்திலிருந்து ஏந்து வந்துட்டார். பசுத்தாய் தேவத்துக்கு நல்ல ஒரு வானத பிசாந்த உலகத்தை கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். இதான் மாதிரி கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க. தாய் முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜாங்க எங்கள் சபை விசுவாசிங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, முழு உலகத்தில் தாமஸ் பாஸ், சீனியர் பாஸ், முழு உலகத்தை ஆதாம் கூட பிறந்த தேவி நீதி தூயத்தில் பிதா ஆதாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கிறாங்களாம். 816 கோடி பேர் நன்மை தீமையை தேவன் தர உலகம் எப்படி குட்டி பாதாளமாகுது. பாதாளம் எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் கொலை கூத்து சுயநீதி ஆபத்து நாசமோசம் வறுமை தரிசனம் அரசாங்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் அரசியலில் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் பிரிவினை சாபம் பாவம் மரணத்தை கொலைகள் விபச்சாரம் வேச்சர் நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் சோதம் அப்படி தான் நடக்குது. எல்லா ஆதாம் மூலம் பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்தை காட்டி நெகட்டிவ் பிசாசு ராஜ்யமாகுது. இயேசு ஜீவன் பரிபூஜனா 816 கோடி பேர் சொல்லி பிதா ஆதாம் முழு கொடுக்குற தாய் 816 கோடி பேர் பசுத்தாய் தேவதூரில் அலையலையாக கிராமங்களில் பட்டங்கள் தேசம் இறங்கிட்டு இயேசு கிராமங்கள் ஒரு பட்டங்கள் எங்கும் சுற்றி பிசாச்சின் பல்லவிலாக யாருக்கு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்க ஜீவனையே இந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கு. நானே திராட்சை நீங்கள் குடிக்க ஒருவனில் வாங்க நிலைத்திற சொல்லி போயிருக்க தாவே. இந்த சத்தியத்தை கேட்க ஓடி அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே சோத்தம் ஆதாம் வழியாக பிறந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்த கிறிஸ்து தேவனி தூத்தி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை நல்ல மேய்ப்பன் ஜனங்க ஜீவரத்தை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறேன். பிதாக்கும் ஆதாம் முழுத்து கொடுத்தா அசுத்தாய் கொடுத்தார். தேவதூரெல்லாம் அவர் பசுத்தாய் தேவதூரெலாம் பண்ணிவிட முழு இருதயத்தோடு தேட இயேசு கிறிஸ்துவை தேட. ஆனால் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தேட பாவமடிப்பு நித்திய தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்க இந்த செய்திக்கு ஒரு ஒப்பு கொடுக்குறங்க தாய். அசுத்தாயில் தோற்ற பசுத்தாய் தேவதூரெலாம் பண்ணிவிட செய்கிறார். ஒரு மாபெரிய இவ்வளோ உண்டாகிட்டு தாய் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியாக சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுவோம். எஃப்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. எஃப்ஜிசிஐ வெள்ளூரில் நான் ஊழியர் செய்து கொண்டு இருக்கேன். இன்னும் ஏராளமான செய்திகள் கூட்டுக்குடூரி ஜீவமாக உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார், உங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த செய்தி மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவீர்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் 73395668. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எரேமியா 29:13 என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் அப்போது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு இருங்க. எதையுமே அரைகுறையாக இருக்காதீங்க. எல்லாம் முழுமைக்குள்ளே வாங்க.
விசுவாச பாவத்தை மட்டும் முழுசாக கொடுக்க தேவன் தர கொடுக்குது. இயேசு தேவனி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதம் முழுத பாவம்ட்டு வந்து விடுகிறார். தேவதூர் படுகிறது நிச்சயம் பரலோகராஜ் கொடுக்குறார். இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் யாரும் பாக்கியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பலை கொடுவார். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி 8/10/2025 பரிமுறை ஜீவன் சபை சோழவன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.